இது நம்மளோட எத்தனாவது மீட்டிங் விஜய்? ஒரு 4th 5th இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற? உன்னை பற்றி நினைக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லையே. ஏய் சரி சொல்கிறேன். ரொம்ப அழகாக இருக்க. என்னோட சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சு பேசுவேன். மோரோவர் ரொம்ப ஹோம்லிகள். அப்போ நான் மாடர்ன் இல்லைன்னு சொல்ல வரியா? அப்படிலானோ இப்போ மாடர்ன்ற பேரில் எல்லாரும் இந்த டிஷர்ட் ஷார்ட்ஸ் ஸ்லீவ்லெஸ்னு ரொம்ப ஓப்பனப்பாக இருக்காங்க. ஆனால் நீ அப்படி இல்லைல்ல. இங்கே பாரு விஜய், முதல்ல இந்த மைண்ட் செட்டே தப்பு. ட்ரெஸ்ஸிங்ன்றது ஒருத்தவங்களோட விருப்பம் அண்ட் கம்ஃபர்டபிலிட்டி. உனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பிடிக்காதுன்னு வேணால் சொல்லு. அதை விட்டு அவங்க ஓப்பனப்பாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? மாடர்ன் ட்ரெஸ்க்குன்னு ஒரு அளவு இருக்குது. பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போட்டால் அது தப்பு தான். அண்ட் உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். யார் சொன்னா எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்காதுன்னு? அது எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு தான் சொன்னேன். சும்மா எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதானோ? உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்கிறத மட்டும் கேளு. ஏய், என்னடி ட்ரெஸ் இது? ஏன்டி இப்படி பண்ற? சாக்சி விஜய் நம்ம தெரியாம ரொம்ப ஃபேர் அறியலண்ணா. அனு, என்னடியாச்சு உனக்கு? ஏன்டி இப்படி பண்ற? சரி வா, ஃபர்ஸ்ட் இங்க போலாம். நானும் இல்லை. ஏய், என்னடி வாய்ஸ் இது? ஏன்டி இப்படி வாய்ஸ் மாத்திலாம் பேசுற? சரி வா, நம்ம போலாம். எதுக்கு அடிச்ச? நான் தான் சொன்னல நானும் இல்லைன்னு. ஓஜா போர்டு விளையாடியான வர வச்சுட்டு இப்போ நான் யாருன்னு என்கிட்ட கேட்குறீங்களா? நான் தான் சொன்னலடா யாருன்னு. நீதானடா என்ன வர வச்ச? ஏதோ உங்கள் மேலே இருந்த அலாதி அன்புனால கொஞ்சம் டீப்பாக நினச்சிட்டக்கா. அதுக்குன்னு கூப்பிட்டனே வந்துடுவியாக்கா நீ? என்னை விட்டுருக்கா ப்ளீஸ்க்கா. அலோன் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அசைட். தள்ளுறீங்க நடு வீட்டில் முடி வரைச்சி போட்டுக்கிட்டு. ஏண்டா காலையில் தானடா ஒரு பொண்ணை விட்டுட்டு வந்த, அதுக்குள்ளே இன்னொருத்தி இறக்கிருக்கிற. நல்லா இருப்பியா நீ? எங்க ஏம்மா? ஓ சரி சரி சரி, இங்கே இருக்கியா நீ? நீ வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நீ வா, எங்க வா நீ. சரி ஆக்சுவலி ஓ சாரி சரி சரி, நீ எனக்கு புரியுது நீ ஏன் இங்கே வந்திருக்கேன்னு. பண கஷ்டம் யாருக்கு தான் இல்லை? உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. இந்த உள்ள ஒருத்த ஒளிஞ்சிருக்கான் பாரு, அவனுக்கெல்லாம் ஏகபோகமாக இருக்குது. பட் அதுக்கெல்லாம் இந்த டைமில் இங்கே வரக்கூடாது. திஸ் இஸ் அ ஹோம்லி ஹோம். இவன் வேற யார் என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான். நீ வா, நான் உன்னை கெட் அவுட் பண்ணுறேன். நீ வா நீ வா. அவன் எங்கே போனான்? இங்கே வந்துட்டியா? இது திறக்க முடியல, நீயே திறந்து வெளியே போயிடுறியா? இதோட மறைஞ்சு போச்சு. போயிடல. அங்கே இல்லை, தலையில் தான் மெசேஜ் பண்ணேன்.
அப்படியே கொஞ்சம் ரைட்டு. சரியோ தப்போ நீங்க 3 பேரும் என்ன வர வச்சிட்டீங்க. நான் சொல்றபடிதான் நீங்க கேட்டாகணும். அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு பொண்ணு உனக்கே அவ்வளோ இருக்குன்னா எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? ஆ தப்பு பண்றீங்க. நீங்க எல்லாரும் தப்பு பண்றீங்க. நல்லா சுற்றி பாரு. பொருளெல்லாம் போட்டு உடச்சது நீ. பழிய மட்டும் எங்க மேல போடுற? நியாயமா இது? மச்சான், இது சும்மா நம்மகிட்ட புளிப்பு காட்டுதுடா. வேற நீ ஒழுங்கா காசு கொடுத்து அனுப்பிச்சு விடு. நீ போ. டேய் சும்மாறா. ஓ போயிட்டாளா? எவ்வளோ கொடுத்த? டேய் கரண்ட் எப்படா வரும்? கரண்ட் எப்படா போச்சு வரதுக்கு? ஆமாண்டா, கரண்டே போலையே. என்ன புண்டைக்கிட்ட லைட் போடாம இருக்கீங்க? மச்சான், மச்சான் அந்த பொண்ணு ஃபோனை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் கொடுத்தேன். எல்லாத்துக்கு காரணம் நீ தான்டா. உங்க பேச்ச கேட்டீங்க வராம இருந்திருக்கணும்னா. டேய் நீங்க ஏன்டா சண்டை போடுறீங்க? பயமா இருக்குடா எனக்கு. ஏதா பண்றா. இவனை கேளு. ஏய் நான் என்னடா பண்ணுவோம்? எத்தனை கேன் வேணும்? இவனா நேரத்துக்கு ஏன்டா வந்த? அரவிந்தா எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல வர சொன்னான். சரி வரும்போது ஏதாவது பொண்ணு போகிறது ஏதாவது பார்த்தியா? பொண்ணு கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு டிஷர்ட் ஷார்ட்ஸ். தூ மேலே போன மாதிரி பார்த்தனா? வேலையா? ஏய் என்ன தரங்கடா? ஏய் தேடினாலும் அவனும் கிடைக்க மாட்டா. ஒழுங்கா நான் சொல்றது கேட்டு நடந்துக்கோ. நான் எப்படி உள்ள வந்தேன்? நான் தண்ணி காசுனா இப்போ நான் அப்புறம் தரேன். சரி ஓகேண்ணா. அக்கா மறுபடியும் வந்துட்டியா? நான் தான் உன்னை எதுவுமே பண்ணலையேக்கா. ஏண்டா என்ன தைரியம்டா? ஒரு பொண்ணை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பீங்க, அதுவும் எனக்கு தெரியாம. அதுவும் போதையில அந்த பொண்ணை நானும் நினைச்சு பேசிட்டு இருக்க. அதுவும் எதுவும் பண்ணலன்னு வேற சொல்ற. ஐயோ கிளவி, அது வேற இது வேற. ஐயோ 2 பொண்ணை இறக்கி இருக்கிறீங்களா? ஐயோ உனக்கு சொன்னா புரியாது, நீ கிளம்பு, இல்லைன்னா மர்கியாதான். கிளவி சவுண்டு கேட்டுதா? கர்மம் கர்மம்.
ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு காதுல கேட்டுச்சா வேற சொல்வியா? கிளவி, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சவுண்டு கேட்டுதான் இல்லையா? கன்ஃபார்ம் அக்கா இறங்கிடுச்சு. அக்கா இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு செகண்ட். பிஞ்சு உடம்பு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அனு, அனு, நானும் இல்லை. ப்ளீஸ் அனு உடம்புலேருந்து போயிருங்க. நானும் உடம்புலேருந்து போகணும்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். நான் எப்படி 80s 90sல மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தனோ அதே மாதிரி இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் இருக்கணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏங்க அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, எங்களுக்கு பண்ணவும் தெரியாது. உனக்கு அணு வேணும்னா நீ இதை பண்ணிதான் ஆகணும். இல்லை ஏ ஒரு நிமிஷம், எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன சொல்லலாம் கேட்குறேன். நான் சீக்கிரமாவே பிரபலமாகணும். அதுக்கு நீங்க 3 பேர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அது வரைக்கும் நானும் உடம்புல இருந்து போக மாட்டேன்.